தலைவா, தலைவன், தலைவரே. அரசியல் இம்சைகளில் சிக்கிக்கொள்ளாத அஜித் தளவழி தனிவழி என போய்க் கொண்டிருக்கிறார். மன்றம் இருந்தால்தானே வா தல, அரசியலுக்கு வா தல என நச்சரிப்புகள் இருக்கும் என்பதால் மன்றத்தையே கலைத்து விட்டார் அஜித். விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நடித்து வரும் படத்துக்கு தல என பெயர் வைக்க ஏற்பாடுகள் நடந்தபோது கூட தற்புகழ்ச்சி போல இருக்கும் என சொல்லி மறுத்துவிட்டார். என் படம் பிடிச்சிருந்தா ரசிகர்கள் பார்ப்பாங்க, பிடிக்கலனா நிராகரிப்பாங்க என்கிற உண்மையை உணர்ந்து செயல்படுகிறார் அஜித். எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் அபிமானம் பெற்ற நடிகர் அஜித் என சொன்னபோதும் கூட ஷோ அண்ட் ஷோவே சொல்லியாச்சே என குதிக்காமல் அடுத்த படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாகிவிட்டார். நாளையே அஜித் அரசியலுக்கு வரலாம், அது அவரின் உரிமை. இத்தனைக்கும் அதிமுக தலைமையின் அபிமானத்துக்குரியவராக இருந்தும் அலட்டல் இல்லை. அவ்வப்போது ரசிகர் மன்ற மாநாடு என்கிற பெயரில் அரசியல் ட்ரெய்லர் விட்டு பார்ப்பதில்லை. தல அரசியல் ட்ரெய்லர் விடுவதில்லை என்பதற்காக தலைவா விஜய் ட்ரெய்லர் விடக்கூடாதா? நலத்திட்ட உதவிகள் வழங்குவதன் மூலம் மனதிருப்தி கிடைக்குது, அரசியலுக்கும் எனது மக்கள் இயக்க நற்பணிகளுக்கும் சம்பந்தமில்லை என விஜய் சொன்னாலும் அவரின் ரசிகர் மன்ற புள்ளிகள் விஜய் அரசியலுக்கு இழுக்கும் விதமாகவே நடந்து கொள்கிறார்கள். கலைஞர் ஆட்சியில் ஈரோட்டில் ரசிகர் மன்றம் சார்பில் விஜய் ஏற்பாடு செய்திருந்த விழாவை போலீசார் அனுமதிக்க மறுத்து தடுத்து விட்டனர். உடனே அம்மா பக்கம் சாய்ந்தார். இப்போது சென்னை மீனம்பாக்கத்தில் விஜய் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவை போலீசார் அனுமதிக்க மறுத்துவிட்டனர். பெரும் புகழும் செல்வாக்கும் உள்ள விஜய் அரசியல் ட்ரெய்லர் வெளியிடும் போது இப்படி நெருக்கடிகள் வரத்தான் செய்யும். அதை சமாளிக்க வேண்டும். சினிமாவிலேயே ஒருவர் வளர்ச்சிக்கு எதிராக இன்னொருவர் மறைமுகமாக செயல்படும் போது அரசியலில் ஒருவர் மற்றவரை வளர விடாதபடி இடைஞ்சல்கள் செய்வார்கள். தலைவா வான்னா வந்திட முடியாது, தடைகளை தாண்டித்தான் வர முடியும். தலைவன் மேட்டருக்கு வருவோமா? பதவி இல்லாத 10 நிமிஷம் கூட அரசியல்வாதிகளால் சும்மா இருக்க முடியாது. ஒப்பனை போட்ட 10ஆம் நாளே ஒரு தலைவன் உருவாகிறான்னு கோஷம் போட்டா சும்மா இருப்பாங்களா? சசிகலாவின் சகோதரி மகனும் JJTV நிர்வாக இயக்குனருமாக இருந்த பாஸ்கரன் தன் பெயரை பாஸ் என சுருக்கிக் கொண்டு தலைவன் படத்தில் நடித்து வருகிறார். என் மானசீக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என தலைவன் படத்தில் இசை வெளியீட்டு விழாவில் பாஸ் பேசியவரை ஓகே, தொழிலாளர்களை வாழ வைக்க இறைவன் அனுப்பிய தலைவன் எங்க பாஸ் என தயாரிப்பாளர் சித்திரை செல்வன் உரச, ஒரு தலைவர் உருவாகிறார் என்பதற்கு இந்த அரங்கமே சாட்சி. பாஸ் எதற்காக சினிமாவுக்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் என அமீர் பற்ற வைத்துவிட 10 வருஷத்துக்கு பழைய வழக்கு ஒன்றில் பாஸ் கைதாயிருக்கிறார். பெப்சி தலைவர், இயக்குனர், செயலாளர் என பல பதவிகளில் அமீர் இருந்தாலும் அந்த பதவி நாற்காலியின் கால்களுக்கு அடியில் அமீரின் படைப்பு திறமை நசுங்கிக் கொண்டிருந்த வேளையில் அமீர் சுதாரித்து விட்டார். ஆதம்பாவா தயாரிப்பில் கொள்ளைக்காரன் சந்திரன் இயக்கத்தில் ஹீரோவா நடிக்க கிளம்பிவிட்டார் அமீர். சினிமா சங்க பதவிகளில் தலைவரே அந்தஸ்தை தள்ளி வைத்துவிட்டு சினிமாவில் தலைவராகிறார் அமீர். பருத்தி வீரன் படத்தில் கார்த்தியின் தெனாவட்டான நடிப்பு முழுக்க அமீரின் பாடி லாங்குவேஜ் படி அமைந்தது. அதே பாடி லாங்குவேஜுடன் அமீர் பேரன்பு கொண்ட பெரியோர்களே படத்தில் நடிக்கவிருக்கிறார். மதுரையைச் சேர்ந்த லோக்கல் அலப்பறை இளைஞன் ஒருவன் அரசியலில் உயரும் கதை வரும் 18ஆம் தேதி தேனியில் படப்பிடிப்பு துவங்குகிறது.